தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே ஏற்றுக்கொள்வதே கடவுளுக்கு ஏற்புடைய செயல் என்று யோவான் 6ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களிலே இயேசு கூறுகிறார். இயேசு தருகிற உணவை பெற்றுக்கொள்வதற்காகவே அவரை பிடித்து கொண்டு அரசராக்க விரும்புகிறார்கள் என்று இயேசு உணர்ந்து அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். உணவை தேடாதீர்கள், கடவுளை தேடுங்கள். உணவை கொடுக்கிற கடவுளை தேடுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நற்செய்தியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே புனித ஸ்தேவான் குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறார். அவருடைய முகம் வானதூதரை போல இருப்பதை அவர்கள் அனைவரும் காணுகிறார்கள். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மாபெரும் விண்ணக ஆற்றலும் விண்ணக அடையாளங்களும் கிடைக்கும் என்ற உணர்வோடு திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவர்ந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பழைய மனிதனுக்கு உரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரம் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாற்று செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 8 முதல் 11. ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அச்சங்களையும் அருள் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையாளரோ என போற்றப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் அலெக்சாந்திரிய நகரினரும் சிலிசேயா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவியின் வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளை எரிகிட்ட அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள் இவன் மோசேவுக்கும் கடவுளுக்கும் எதிராக பழி சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளந்தனம் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமைச் சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய்ச்சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள் இந்த மனிதன் தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் நாசரேய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்று மோசே நமக்கு கொடுத்திருந்த முறைமைகளை மாற்றி
விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவர் முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியனுடைய விதிமுறைகளை எடுத்து சிந்திக்கின்றேன். ஏனெனில் எம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவை எனக்கு அறிவுரையாளர். பல்லவி. ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை நோக்கி எடுத்துச் சொன்னேன். நீர் என் மன்றாட்டை கேட்டதற்கு உமது விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். உன் நியாயங்களை காட்டும் வழியை என்றும் உணர்த்தேடலும். உம் விதி செயல்களை பற்றி நான் சிந்தனை செய்வேன். பல்லவி. ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பொய் வழியை என்னை விட்டு விலகியறலும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாலும். உண்மையின் பாதையில் நான் தேர்ந்து கொண்டேன். உன் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியறலும். பல்லவி. ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 22 முதல் 29 முடிய உள்ள இறைவசனங்கள். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 22 முதல் 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதையும் கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம், இயேசுவே வாழ்வு தரும் உணவு, விண்ணக உணவு, ஆன்மீக உணவு, அதை தேட வேண்டும் என்று சொல்லுகிற அருமையான அதிகாரம். வானினின்று இறங்கி வந்த உணவு இயேசு. கடவுள் அனுப்பிய மெசியா இயேசு. கடவுளுடைய மகன் இயேசு. மனிதர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்க வந்த மீட்பர். அவரையே மனிதர்கள் கொன்றார்கள். அவரையே வானக தந்தை உயிரோடு எழுப்பினார். மரணம் அவரை மேற்கொள்ளவில்லை. மரணத்தை அவர் அழித்து உயிர் தெழுந்தவர். மரணத்துக்கு வாழ்வு இனி இல்லை. வாழ்வுக்கு இனி மரணம் இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் வாழுகிற கடவுள் அவருடைய மகன். அவர் வழியாகவே அனைத்தும் படைக்கப்பட்டது. அவர் வழியாகவே அனைத்தும் மீட்கப்பட்டிருக்கிறது. அவரே வழி, அவரே வாழ்வு. அவர் வழியாகவே பரம தந்தையிடம் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்படும். இதுதான் இறை திட்டம். இதைத்தான் இயேசு தன்னுடைய நற்செய்தியிலே எல்லோரிடமும் சொன்னார். மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள், நானே உங்கள் மீட்பர், என்னை நம்புங்கள் என்று அவர் சொன்னார். ஸ்நானகர்லப்பர் கடவுளுடைய செம்மறி அவர்தான். அவரை பின்பற்றுங்கள். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். இனி என்னை பின்பற்றாதீர்கள், அவரை பின்பற்றுங்கள் என்று புனித ஸ்நானக அருளப்பர் கூறுகிறதை நாம் கேட்டோம். இயேசு உயிர்த்த நாளிலிருந்து இந்த 40 நாட்களும் திருச்சபை நமக்கு வழங்குகிற இறை வார்த்தை அவரை நம்முடைய மீட்பராக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். புனித ஸ்தேஃபானை, முடியப்பரை இன்று அவரை குற்றவாளியாக நிறுத்துகிறார்கள். ஒவ்வொருவராக அவர் கொன்று போடுகிறார்கள். முதல் மறைசாட்சியாக புனித முடியப்பரை இழுத்து கொண்டு போகிறார். இங்கே பாருங்கள், உண்மை தனியாக நிற்கிறது. இயேசு எவ்வாறு அமைதியா நின்றாரோ அதே போல ஸ்தேஃபான் அமைதியா நின்று கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு அவரை பற்றி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஈட்டியை போல குத்தியது என்பதை நாளை பார்ப்போம். அவர் மீது அநியாயமாக குற்றம் சுமத்த பொய் சாட்சிகளை ஏற்படுத்துகிறார்கள். இயேசுவை கொல்லுவதற்கும் பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். இயேசு உயிர்த்த பிறகும் கூட காவலர்களுக்கு பணத்தை கொடுத்து சீடர்கள் வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று பொய் சொல்ல வைத்தார்கள். தொடர்ந்து இயேசுவை எதிர்க்க அவர்களால் முடியவில்லை. அவர்களால் தாங்க முடியவில்லை. இவர்கள் எவ்வளவுக்கு அளவு இயேசுவையும் திருச்சபையையும் அவருடைய வழிகளையும் அழிக்க வேண்டும், சீடர்களெல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைத்து போராடுகிறார்களோ, எந்தவித போராட்டமும் எதிர்வினையும் ஆற்றாமல் இயேசுவினுடைய இறையரசு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சீப்பை எடுத்து ஒளிய வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரி முட்டாள்தனமான காரியங்களை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரும் இவ்வளவு குற்றம் அவன் மீது சுமத்துகிறோம், அவன் பேசாமல் நிற்கிறான் என்று அவரை ஸ்தேஃபானை உற்று பார்க்கிறார்கள். வேதம் கூறுகிறது, தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். அன்பிக்கினவர்களே, ஒருவர் நிறைய ஜெபம் செய்கிறாரா, பைபிள் படிக்கிறாரா, தியானம் பண்ணுகிறாரா என்பதை அவர் முகத்தில் வைத்தே கண்டுபிடித்து விட முடியும். அவர்களுடைய வார்த்தைகளை வைத்தே கண்டுபிடித்து விட முடியும். ஜெபத்தில் ஐக்கியமானவர்கள் எந்த சூழ்நிலையும் ஒரு விதமான நிதானம் இருக்கும், ஒரு விதமான பதற்றமின்றி ஆற அமர நிதானமாக இருப்பார்கள். இங்கே இத்தனை குற்றவாளிகள் சூழ்ந்து நிற்கிற அந்த இடத்திலே ஸ்தேஃபான் வானதூதரை போல அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார்.
அவர் சாகிற பொழுது வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார்கள், அவர் விண்ணகத்தை அவர் பார்க்கிறார். அது நாளை படிக்க கேட்டோம். அன்புக்கினவர்களே, ஆண்டவரை தேடுங்கள். இன்றைய பதிலுரை பாடலிலே ஆண்டவரை திருச்சட்டப்படி நடப்போர் பேர் பெற்றோர் என்று சொல்கிறது. கடவுள் ஞானத்தை தேடுகிற, ஞானத்தோடு வாழ்கிறவர்களை அன்பு செய்வது போல இந்த உலகத்தில் இருக்கிற யாரையும் அன்பு செய்ததில்லை என்று சாலமோனின் ஞானம் நமக்கு எடுத்து கூறுகிறது. அந்த புத்தகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. கடவுள் தம்மை தேடுகிறவர்களை மிக அதிகமாக நேசிக்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்து தேடுகிறார்கள் அவர்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள். நான் செய்த அரும் செயல்களை கண்டு நீங்கள் என்னை பின்தொடரவில்லை, என்னை தேடவில்லை. வயிறார உணவு கொடுத்ததற்காக என்னை தேடுகிறீர்கள். என்னை கொண்டு போய் அரசனாக்கி என்னை அச்சய பாத்திரத்தை போல நீங்கள் வைக்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அவங்க சீடர்கள் கேட்கிறாங்க, 6ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இப்பதான் தெளிவா கேட்கிறாங்க. இப்பதான் அவங்க தெளிவா கேட்கிறார்கள். இயேசு இப்படி சொன்ன பிறகுதான் கேட்கிறாங்க, என்ன நீங்க சோத்துக்காகத்தான் பின்னாடி வர்றீங்க, வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று அப்படி சொல்றார். அப்போ சாப்பாட்டுக்கு தான் நம்ம பின்னாடி வரோம், வேற எதுக்கு பின்னாடி வருவோம்? அப்ப நான் என்னதான் செய்யணும், இப்போ ஏற்பட என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். இயேசு இப்பவா, இப்ப கேளு நான் சொல்றேன் என்று என்ன சொல்கிறார். 29ஆம் வசனம், யோவான் 6:29, இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். கடவுளையும் அவருக்கு ஏற்புடையதையும் அவர் விண்ணரசையும் விண்ணரசுக்குரியதையும் முதலாக எல்லாவற்றுக்கு மேலாக நீங்கள் தேடுங்கள், மற்றதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும், நீ இதை செய். சில பேர் கேட்பாங்க, கோயிலுக்கு போனா கஷ்டம்லாம் தீர்ந்துருமா? வேலைக்கு போனா தான் நான் சம்பாதிக்க முடியும், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா தான் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 500, 800, 1000 சம்பாதிக்க முடியும். கோயிலுக்கு போனா கிடைக்குமா? பைபிளை படின்னு சொல்ற, பைபிளை படிச்சா எல்லாம் சரியா போயிருமா? ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எல்லாம் சரியா போகும், ஜெபம் பண்ண சரியா போயிருமா? நியாயமான கேள்விதான், நியாயமான கேள்வி. இயேசு நீங்க சோத்துக்காக பின்னாடி வராதீங்கிறார். நீங்க சொல்றது நியாயமா இருந்தாலும் கூட இன்னொரு நியாயம் இருக்கு இல்லையா? அடுத்தவங்க நியாயம்னு ஒண்ணு இருக்கு. சரி, அடுத்தவங்க நியாயம்னு சரியில்லைன்னு வச்சுங்களேன், உங்க நியாயம் கரெக்டு, எங்க நியாயம் நாங்க சொல்றது நியாயம் இல்லைன்றீங்க. அப்ப நாங்க சொல்றோம் நீங்க நியாயம் இல்லைன்னு நாங்க சொல்றோம். நீங்க நாங்க சொல்றது சரியில்லைன்றீங்க, நாங்க சொல்ல நீங்க அப்படி பேசாதீங்க, தப்பு, அப்பெல்லாம் பேசக்கூடாது நாங்க சொல்றோம். அப்ப எது தப்பு? எது தப்பு? கடவுளுடைய தரப்பு ஒன்று இருக்கு, கடவுளுடைய நியாயம்னு ஒன்று இருக்கு. என் விருப்பப்படி அல்ல, உங்க விருப்பப்படி அல்ல, கடவுளுடைய விருப்பப்படி ஒன்று இருக்கு. அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் அனுப்பியவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்கள் சந்ததிக்கு நல்லதுங்கிறார். கடவுளை வார்த்தையை புரிந்து கொள்ள நம்ம அறிவு பத்தாதுங்க. விவிலிய அறிஞர்கள் கூட, விவிலியத்திலே டாக்டர் பட்டவங்க, அதிலேயே படிச்சு தினமும் படிச்சு ஆராய்ச்சி பண்ணி திருச்சபையினுடைய மிகச்சிறந்த நற்செய்தி விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அடுத்த நாள் படிக்கும்போது அந்த விவிலியம் வேறு விதமான அர்த்தத்தை கொடுக்கிறது.
உலகம் வளர வளர, மனித வாழ்வு வளர வளர, மனிதர்களுடைய அனுபவங்கள் பெருக பெருக இறை வார்த்தையும் புதிய அனுபவங்களை தந்து கொண்டே இருக்கிறது. நாம் வளர வளர அது புதிய அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இறை வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், படித்துக் கொண்டே இருக்கிறார்கள், விளக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான குருக்கள் இருக்கிறார்கள், நற்செய்தியாளர்கள் இருக்கிறார்கள், கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிறவங்க, ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சில் இருக்கிறவங்க, சிஎஸ்சி சர்ச்சில் இருக்கிறவங்க, டினாமினேஷன்ஸ் இருக்குங்க, இண்டிவிஜுவல் சர்ச்சஸ் இருக்குங்க. எத்தனை கோடான கோடி பேர் தினமும் அருட்பணியாளர்களும் பொது நிலையிலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆலயங்களிலும், வீதிகளிலும், யூடியூப்பிலும், வெப்சைட்ல எல்லாத்திலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு விதமாக இறைவனை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! கோடிக்கணக்கான பேர் படிச்சு படிச்சு பைத்தியக்காரங்களான சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இயேசுவை விசுவாசிங்கள். ஆனா நோகாம உட்கார்ந்துக்கிட்டு, நான் நம்ப மாட்டேன், பைபிளை படிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஜெபம் பண்ண சரியா போயிருமா? கோயிலுக்கு போன சரியா போயிருமா? எல்லாம் ஏமாத்திருக்கீங்க, பொழப்புக்காக நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓ, ஆண்டவர் எம்மாவு சீடர்களை பார்த்து, அறிவிலிகளே, இறைவாக்குகளை புரிந்து கொள்ளாத மந்த புத்தியுடையவர்களே அப்படின்னு சொல்றார். அந்த வார்த்தை தான் நமக்கெல்லாம். நம்ம எந்த அளவியால் அளப்போமோ அந்த அளவியால் தான் நமக்கு அளக்கப்படும். அது எல்லா நிலைகளிலும், எல்லா துறைகளிலும். முதலாளி பார்த்த உடனே வேலை செய்யக்கூடாது, பார்த்து வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. விவசாயம் பண்றவன் 4 பேர் போட்டோ எடுக்கிறாங்கன்னுக்கிறதுக்காக மம்முட்டி எடுத்துட்டு வேலை செய்யற மாதிரி அரசியல்வாதி இல்லை. காலையில் 3 மணிக்கே வயலுக்கு ஓடி தண்ணி எடுத்து பாய்ச்சி விட்டு, கரண்ட் அப்பதான் இருக்கும், தண்ணி பாய்ச்சி விட்டு களையெல்லாம் எடுத்து விட்டுட்டு கடுமையா உழைக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு இந்த இயற்கை உதவி செய்யும், வாரி வாரி கொடுக்கும். உழுகிற சமயத்தில் ஊர் சுத்திட்டு அறுவடை சமயத்தில் அறுவாலை தூக்கிட்டு போறவன மாதிரி முட்டாள் எவனா இருப்பானா? கடவுளை எப்ப தெரியுமா தேடுவோம்? கஷ்டம் வந்தா தான் தேடுவோம். எனக்கு கட்சி தலைவர் இருக்கிறாரு, எனக்கு என் முதலாளி இருக்கிறாரு, எனக்கு எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அப்பா சம்பாரிச்சு வச்சு எனக்கு அதை கொடுப்பாரு, எனக்கு என் ஃப்ரெண்ட் இருக்கான், என்கிட்ட சொத்து இருக்குது, எனக்கு அது போதும். இப்ப சின்னப்ப சொல்லுகிற அதெல்லாம் குப்பை அப்படிங்கிற. நம்ம கஷ்டம் வருகிற பொழுது எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க. நீ கரோனா நோய் வந்த உடனே எல்லாரும் வெளிநாடுகளெல்லாம் பணத்தை தூக்கி வீட்டை விட்டு வெளியே தூக்கி போட்டுறாங்க. சொந்த வீட்டுல இருந்தே அவங்க பணத்தை எடுத்து வெளியே போட்டுருவாங்க. இன்னைக்கு வெளிநாடுகள் எல்லாம் பணத்தாலும் வெளியே தூக்கி போட்டுறாங்க. அரசாங்கம் போய் துப்புரவு பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான பிணங்கள், ரோட்ல கிடக்கிற பிணங்கள் எல்லாம் தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. அது எப்படி? லாரியில் அடிக்கி போய் அப்படியே தள்ளி விட்டு மண்ணை போட்டு மூடுறாங்க, பொக்லைன் நோண்டி அதுல குழியில போட்டு புதைக்கிறாங்க. ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், என் விருப்பப்படி அல்ல. அதனால்தான் இயேசு சொன்னார், அன்னை மரியாள் சொன்னாங்க, என் விருப்பப்படி அல்ல, உமது வார்த்தையின்படி ஆகட்டும், உமது விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வழி. இயேசு வழியா என்று நமக்கு மீட்பு இல்லை. திருத்துதர் பணி 4:12. இது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற வரைக்கும் 1000 வியாக்கியானம் பேசுவோம், தர்க்கம் பண்ணுவோம். நம்ம தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒண்ணு நம்ம புரியாதவன். விவாதத்துல தோத்தவன் வன்முறையை கையெடுக்கிறான். வாதங்களை ஜெயிக்க முடியாதவன், வாதங்களிலே தோற்று போவன் விதாண்ட வாதத்தை எடுப்பான், வன்முறையை கையில் எடுப்பான் என்று. இன்னைக்கு இறைவார்த்தைக்கு எதிராக இருக்கிறவங்க, கேள்வி மேல கேட்கிறவங்க எப்பவுமே பார்க்கிறேன் அது புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. புரிந்தால் பேச மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க, அடங்கிடுவாங்க.
நிலாவிலே காலடி எடுத்து வைத்த உடனே முதலில் விவிலியத்தை தான் எடுத்து படித்தார்கள். உலகை ஆண்டு நடத்துங்கள், விவிலிய வாசங்களை படித்தார்கள். அன்புக்கினியவர்களே, நம்முடைய அறிவு பத்தாது. நம்ம எப்படி வேணாலும், நம்ம யாரை வேணாலும் வாயை அடைக்கிற மாதிரி நமக்கு வாய் சாமர்த்தியம், திறமை, வாதம் செய்கிற ஆற்றல் நமக்கு இருக்கலாம். ஆனால் கடவுளை அறிந்து கொள்ள நமக்கு அறிவு பத்தாது. 40 வயசுக்கு பின்னாடி தான் ஒருவனுக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்குது அப்படின்பாங்க. அப்பதான் புத்தியே வரும். அடாடாடா, இத்தனை நாளா நம்ம முட்டாள்தனமா வாழ்ந்துட்டோமே. இயேசு சொன்னது போல அறிவிலியாக மந்த புத்தியுடையவனாக இது நாள் வரைக்கும் வந்துட்டேனே. இப்பதான் நிறைய பேர் வீட்டில் பைபிள் படிக்கிறாங்க. இப்பதான் பைபிள் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முழுசா பைபிளை நம்ம யாரா படிச்சிருக்கிறோமா? நீங்க நிறைய பேர் பாருங்க, விதாண்டவாதம் பேசுறவங்க, கோயிலுக்கு எதிராக நிற்கிறவங்க, சாமி காரியங்களை புரிஞ்சுக்காம எதிர்த்து பேசுறாங்க பாருங்க, அவங்க இன்னும் நுனிப்புல் மேயிறவங்களா தான் இருப்பாங்க. உள்ளுக்கே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க வெளியே தான் நின்றுட்டு இருப்பாங்க. அதனால பேசுவாங்க. நாம முயற்சி எடுக்கணும். நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேட வேண்டும். பைபிளை படிச்சா தான் இயேசுவை புரிந்து கொள்ள முடியும். இயேசுதான் மையம். பைபிளுடைய மையம் என்ன தெரியுங்களா? இயேசுதான். இவரை குறித்து தான் பழைய ஏற்பாடு கடந்து வந்திருக்கிறது. இயேசுவை தேடித்தான் எல்லாம் ஒன்று சேர்ந்தது. இயேசுவிலே அனைத்து புதியதாக மாறுகிறது, புது படைப்பாக மாறுகிறது. புதிய ஏற்பாடு, புதிய மண்ணகம், புதிய விண்ணகம் வர்ற வரைக்கும் அதுக்கு தொடர்ந்து இயேசுவை மையப்படுத்தி தான் போகும். அதனால்தான் கடவுள் அனுப்பியவரை ஏற்றுக்கொள்வதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்க சோத்தை தேடாதீங்க, என்னை தேடுங்கள், இயேசுவை இறைமகனை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். இது புரிஞ்சுக்கணும்னா திரும்ப திரும்ப படிக்கணும், அவர்கிட்ட கேட்கணும். புரிஞ்சுக்க முடியல, ஆண்டவரை புரிஞ்சுக்க முடியல, என் அறிவுக்கு இது பத்த மாட்டேங்குது. உம்மை விட பணம் பெருசா தெரியுது, உம்முடைய பைபிளை விட எனக்கு 2000 ரூபாய் கட்டு பெருசா தெரியுது. உம்மை விட என்னோட செல்போன், பைபிளை விட என்னோட செல்போன், ஐபாட், செல்போன், டேப், செல்போன், இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியுது. கோயிலுக்கு போறதை விட டிவி பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெளிவுபடுத்துங்க, எது நல்லது, எது கெட்டது, எது உண்மையானது, எது ஏற்புடையது அல்ல. எனக்கு புரிஞ்சுக்கல. தயவுசெய்து எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னுடைய அவநம்பிக்கை போக்க உதவி செய்யுங்க, நம்பிக்கை கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. நற்கருணையிலே நீ உண்மையாகவே இருக்கிறீ என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அக கண்களை திறந்து விடுங்க என்று நாம் ஆராதனை பொழுது பாடுகிறோம் அல்லவா? அது போல நாம் தனிப்பட்ட முறையிலே நாம் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீங்க உம்மை வெளிப்படுத்துங்க, நீதான் இறைமகன் என்பதை நான் புரிந்து கொள்ளக்கூடிய அருளை எனக்கு தாருங்கள். சதுசேயர் பரிசேயரை போல நான் விதாண்டவாதம் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த நூற்றுவ தலை உண்மையாகவே இறைமகனாக இருந்தார் என்று சொன்னது போல எனக்கு இப்பவாவது புத்தியை கொடுங்க. அந்த எம்மாவு சீடர்களை கண்களை திறந்து உம்மை அறிந்து கொள்ள வைத்தீரே, அதே போல உம்மை அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். இன்று நற்செய்தியில் கேட்டது போல நாங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராக வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது கேட்கிறோம். எங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் சொன்னீர், கடவுளை அனுப்பியவரை நம்புவதை கடவுளுக்கு ஏற்ற செயல் சொல்லுங்கிற, உண்மை நம்பக்கூடிய அருளை எங்களுக்கு தாருங்கள் என்று நாம் கேட்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம் திருமகனை நீர் எதற்காக அனுப்பினீரோ அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளவும் அவரை விசுவசித்து அவர் வழியாக உம்மை வந்தடைய எங்களுக்கு அருள் தாரும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர், ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படையின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமனமும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று கூழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களை நினைத்து ஜெபியுங்கள். எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டிருளும். கண்களை மூடி இறந்த அனைவருக்காம் ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற சில ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகொழியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியாக புனித சலைத் மாதா மற்றும் புனிதர் அனைவருடனும் உங்களுடைய பாதுகாவலை நினைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் நினைவாழ் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தேத்தும் மரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இறைக்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இவரை விசுவசிப்பதே கடவுளுக்கு ஏற்ற செயல். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்க நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், என் ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மரியே வாழ்க. அருள் நிறைந்த தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேரலை திருப்பலியை நீங்கள் www.newwisdomministries.com என்கிற எங்களுடைய இணையதளத்தில் சென்று விஸ்டம் டிவியிலும் நீங்கள் நேரலையாக 6:30 மணிக்கு தினமும் பார்க்கலாம். விஸ்டம் ரேடியோ என்கிற ஞான வானொலியிலும் நீங்கள் நேரலையாக இந்த ரேடியோ நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நிகழ்ச்சிகள் கொடுக்கப்படுகிறது என்கிற அந்த நிகழ்ச்சி நிரல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேட்டு பயன்பெறுங்கள். ஆன்மீக ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கு நேரலையாக இந்த திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகின்றது. இது நீங்கள் மறுமுறை கேட்க வேண்டும் என்றால் 1 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் நீங்கள் ஞான வானொலி இணைய வானொலியிலே நீங்கள் கேட்கலாம். விஸ்டம் டிவியிலே இந்த திருப்பலிக்கு பிறகு சர்வரிலே சேவ் ஆகியிருக்கிற அந்த திருப்பலியை மறுபடியும் நீங்கள் அந்த நேரலை காட்சி கொடுக்கிற அது கீழே இருக்கிற அந்த டிவியில நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் யூடியூபிலும் நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது, அதிலும் நீங்கள் கண்டுகொள்ளலாம். அன்பிக்கினியவர்களே, காலை 6:30 மணிக்கு நீங்கள் யூடியூபிற்கு சென்று விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு என்று நீங்கள் டைப் செய்தீர்கள் என்றால் இந்த நேரலை திருப்பலி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் யூடியூப் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் செய்தீர்கள் என்றால் நாங்கள் அப்லோட் பண்ணுகிற அந்த வீடியோக்கள் திருப்பலிகள் எல்லாம் நீங்கள் நேரலையாக உங்களுக்கு வருகிற அந்த குறுஞ்செய்தியை பார்த்து நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். அன்பிக்கினவர்களே, இதை மற்றவருக்கும் தெரியப்படுத்தி எல்லோரும் இந்த இறை அனுபவத்தை பெற உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது கூட நற்செய்தி பணிதான், நல்ல செய்தி. இப்படி திருப்பலி நாம் கேட்கிறோம். நிறைய பேர் மாதா டிவியில் பார்க்குறீங்க, ஜெயா ப்ளஸில் பார்க்குறோம், வேளாங்கண்ணி மாதா திருப்பலி பார்க்குறோம், பாண்டிச்சேரி ஃபாதர் நடத்துகிறத பார்க்குறோம். இப்படி நிறைய பேர் இணையதளத்திலே இப்படி நற்செய்தி பணியையும் ஆன்மீக பணியும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்னும் சிறப்பாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட, உங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் தெரியும் என்றால் நீங்களும் இப்படிப்பட்ட இணையத்திலே நற்செய்தி பணி நீங்கள் ஆரம்பிங்க. எல்லாரும் செய்யணும். எல்லாரும் செஞ்சு இயேசுவின் நாமம், தந்தையுடைய நாமம் உலகம் எங்கும் நாம் அறிவிக்க வேண்டும். அது எல்லாருடைய கடமை, நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கடமை. அதை நாம் செய்ய வேண்டும். இப்போ வீட்டில் இருக்கிற நிறைய சாஃப்ட்வேர் கற்றுக்கங்க. இந்த மாதிரி எப்படி நம்ம வீடியோ பண்ணணும், எப்படி டெலிகாஸ்ட் பண்ணணும், லைவ் ஸ்ட்ரீமிங் எப்படி கொடுக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கோரல்டா, ஃபோட்டோஷாப், இப்படி நிறைய சாஃப்ட்வேர்ஸு கற்றுக்கங்க. ஸ்ட்ரீமிங் OBS சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் நிறைய கற்றுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சர்க்கிளில், லோக்கல் சர்க்கிளில் நீங்கள் இது பண்ணுங்கள். இயேசுவின் நாமம் இன்னும் அதிகமாக அறிவிக்கப்பட வேண்டும். நிறைய பேர் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. அப்படி அறிவித்து
அது யாராவது கேட்டுக்கிட்டாங்கன்னா, இயேசுவை பற்றுக்கொண்டாங்கன்னா அது நமக்கு ஆசீர்வாதம். சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின் ஆஃப் கமிஷன்னா கடவுளுக்கு பிரியமில்லாததை, மனுஷனுக்கு விரோதமாக இருக்கிற செயல்களை செய்வது பாவம். மற்றவங்களுக்கு கஷ்டத்தையும் கடவுளுக்கு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய செயல்கள் பாவம். சின் ஆஃப் கமிஷன் செய்து நாம் பாவம் செஞ்சுக்கிறது. சின் ஆஃப் ஒமிஷன் என்ன தெரியுங்களா? நல்ல செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்யாம விடுறோம் பாருங்க, அது பாவம். 4 பேர்த்துக்கு நம்ம சொல்லி 4 பேர் இயேசுவை அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒருவேளை நம்ம சொல்லாம போய் அது அறியாம போய் அதனால அவங்களுக்கு இழப்புனா அது நம்ம பாவம். ஆக நிறைய நாம் செய்வோம். கடவுளுக்கு ஏற்ற வேண்டியது விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம். நிறைய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள லேட்டஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்துவோம். நம்முடைய பரிசுத்த பாப்பரசு அவர்கள் பொறுப்பு ஏற்ற உடனே அவர் சொன்னது என்ன தெரியுங்களா? இவாஞ்சலைஸ் இன் எ நியூ மாடர்ன் வே அப்படின்னார். நம்முடைய பரிசுத்த பாப்பரசு அவர் சொன்னது இவாஞ்சலைஸ் இன் எ நியூ அண்ட் மாடர்ன் வே அப்படின்னார். அவர் இப்போ பாருங்க, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு எல்லாத்திலையும் அவர் அருமையான பணிகளை செய்துக்கிட்டு இருக்கிறார். நம்முடைய தலைவர் இப்படி செய்கிறாருன்னா நம்ம இன்னும் நல்லா செய்யணும். ஆக அன்புக்கினியவர்களே, நம்மால் முடிந்த அளவுக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம செய்ய கற்றுக்கொள்வோம். அன்புக்கினியவர்களே, ஒன்றாக இணைந்து நாம் இயேசுவுக்கு பணி செய்வோம். இந்த வாய்ப்பை கடவுள் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். அவரே நமக்கு துணையாக இருந்து சீடர்களுக்கு எவ்வாறு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாரோ, அவர் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்தாரோ, அதே போல நமக்கும் அவர் உதவி செய்வார். அவர் என்றும் மாறாதவர். சீடருக்கு ஒரு மாதிரி, நமக்கு ஒரு மாதிரி இல்லை. நம்மளும் ஒரே மாதிரி தான் நம்மளை அன்பு செய்வார். அவர் அன்பு என்னைக்கும் குறையவே குறையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அன்பு செய்வார். அன்புக்கினவர்களை, மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு ஞான வானொலியிலே, விஸ்டம் ரேடியோவிலே நேரல் நிகழ்ச்சிகளை நான் வழங்குகிறேன். அதையும் கேட்டு பயன்பெறுங்கள். அன்புக்கினவர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தந்தை ஃபாதர் சைமன் பீட்டர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.